வாராப்பூர் பால தண்டாயுதபாணி திருக்கோவிலில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம், பால்குட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கிராம மக்கள் சார்பில் 400 ஆண்டுகள் பழமையான பால தண்டாயுதபாணி திருக்கோவிலில் 100 ஆண்டுகள் நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம் பெற்று சிறப்பான வாழ்வு அமைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மங்கள இசை, தேவேதா அனுஞ்சை, எஜமானர் அனுஞ்சை, கணபதி பூஜை, மகா சங்கல்பம், புண்ணியகாவஜனம், மிருதுஜ்ய ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீரால் நிரப்பப்பட்ட 108 சங்குகளுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோவிலை அடைந்தது. தொடர்ந்து பூர்ணாகுதி தீபாராதனையுடன் நிறைவு பெற்றது. தொடர்ந்து சுவாமி பால தண்டாயுதபாணிக்கு திருமஞ்சனம், மஞ்சள், இளநீர், தயிர், பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகமும், பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் சுவாமி பால தண்டாயுதபாணிக்கு பாலாபிஷேகமும், 108 சங்குகளில் நிரப்பப்பட்ட புனித நீரை கொண்டு சுவாமிக்கு சங்காபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பிறந்தநாளில் சுவாமி பால தண்டாயுதபாணிக்கு சிறப்பு மலர் அலங்காரத்தில், சந்தன காப்பில், வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து வந்திருந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. என் பேர் நாகராஜன், திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி வட்டம் வாராப்பூர் கிராமத்தில் அருள் வீட்டிருக்கும் திரு பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலில் இன்று தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு எங்களது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆனந்த் அவர்களின் ஆலோசனைப்படியும் எங்களது சிவகங்கை மாவட்ட அமைச்சர்
டி.கே. பிரபு அவர்களின் ஆலோசனைப்படியும், திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஆர். சீனிவாச சேதுபதி அவர்களுடைய ஆலோசனைப்படியும், எங்களது அன்பு சகோதரர் சிவகங்கை மாவட்ட வடக்கு செயலாளர் எம். ஜோசப் தங்கராஜ் அவர்களின் ஆலோசனைப்படியும், தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளின் ஆதரவுப்படியும், தொண்டர்களின் ஏகோபித்த ஆதரவுப்படியும் இன்று எங்களது மாண்புமிகு முதல்வர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் பல்லாண்டு வாழ்க, 100 ஆண்டு வாழ்ந்து இந்த மக்களுக்கு நற்பணிகள் செய்திட இன்று எங்கள் பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலில் இன்று நிறுத்தீட்டு யாகமும் 108 சங்காபிஷேகமும் பால்குடமும் நடைபெற்று இன்று அன்னதானம் வழங்கப்படுகின்றது. இந்த விழாவை முன்னிட்டு எங்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மக்கள் பணி செய்திட பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும், எங்களது வாராப்பூர் கிராமத்தின் சார்பாகவும், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களின் சார்பாகவும், பொதுமக்களின் சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.